பிரம்மா வந்து த காட் ஆஃப் கிரியேஷன். ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருப்பாரு. இவர் கையில தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வெப்பன்ஸ் எதுவும் இருக்காது. பட் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. லார்ட் விஷ்ணு, காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அவரோட முக்கியமான ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம். சுதர்சனம் சக்கரத்தை சுத்தி 108 ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். லார்ட் சிவா, த காட் ஆஃப் டெஸ்ட்ராயர். காட் ஆஃப் டெஸ்ட்ராயர்னா அவர் கையில நிறைய வெப்பன்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ஒரு வெப்பன் எல்லா வெப்பனுக்கும் ஈக்குவல் அப்படின்னு ஹிந்து மித்தாலஜில சொல்றாங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஹிந்து கடவுள்கள் கையில மட்டும் எதுக்கு இத்தனை ஆயுதங்கள் இருக்கு? Why? What is the reason? Let's see. பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ். அதாவது ஹிந்து கடவுள்கள் கையில மட்டும் எதுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றது தான். ஹியூமன் பாப்புலேஷன் படி பார்த்தா உலக அளவில் கிறிஸ்டியானிட்டி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ரிலீஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இருக்கு. மூணாவது தான் ஹிந்துயிசம் இருக்கு. அதுவும் குறிப்பா ஹிந்து மக்கள் எல்லாருமே சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. குறிப்பா இந்தியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஜூயிஸ் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு. இப்படி பல ரிலிஜன் இருக்கு உலகம் முழுக்க. அப்படி இருக்கும் போது இந்த ரிலிஜன்ல இருக்கிற எந்த கடவுளை நீங்க எடுத்தா கூட யார் கையிலையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஒரு கடவுள்கள் கையிலையும் இவ்வளவு ஆயுதங்களையும் நீங்க பார்க்கவே முடியாது. சில எக்ஸெப்ஷனல் சொல்லலாம். இப்ப கிரீக் மித்தாலஜில பாத்தீங்கன்னா கிரீக் கடவுள்கள் கையில சில ஆயுதங்கள் இருக்கும். இப்ப ஜூயிஸ், பொசைடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில ஆயுதங்கள் இருக்கும். பட் ஒவ்வொரு கடவுள் கையிலும் ஒவ்வொரு வெப்பன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ஹிந்து கடவுளை குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கும்பிடுற குலதெய்வத்துல ஆரம்பிச்சு எல்லா கடவுள்கள் கையிலையும் அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும். இப்ப அவங்க கைக்கு வந்து 10 கை 12 கை இருந்துச்சுன்னா அவ்வளோ கையிலையும் அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. ஹிந்து கடவுள் கையில இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னோன்னே அப்ப ஹிந்து கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து வயலன்ஸை ப்ரொமோட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலா நம்மளுக்கே இந்த டவுட் இருந்துச்சு, எதுக்கு குறிப்பா ஹிந்துயிசம்ல மட்டும் இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்காங்க? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் கிளாரிஃபை ஆச்சு. இன்னைக்கு அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சுப்ரீம் காட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து படைக்கும் கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், சிவா அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரம்மா அவர்களை பார்க்கலாம். பிரம்மா வந்து படைக்கும் கடவுள், த காட் ஆஃப் கிரியேஷன். எனக்கு தெரிஞ்சு ஹிந்துயிசம்லே பெருசா கையில வெப்பன்ஸ் இல்லாம ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கிற கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவை சொல்லலாம். ஒரு கையில வந்து வேத் ஸ்கிரிப்சர்ஸ் வச்சிருப்பாரு, ஒரு கையில லோட்டஸ் வச்சிருப்பாரு. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருப்பாரு. இவர் கையில தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வெப்பன்ஸ் எதுவும் இருக்காது. பட் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவோட பேர்லயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்கு. அது பேர் வந்து பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் மித்தாலஜில பாத்தீங்கன்னா மகாபாரத்ல வரும், ராமாயணத்துல வரும். அதை வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ல சொல்லணும்னா பிரம்மாஸ்திரம் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் வெப்பன். அதாவது இன்னைக்கு உலகத்தை அழிக்கிற வெப்பன் எது நம்ம கேட்டா சயின்டிபிக்கா எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை நியூக்ளியர் வெப்பன். பட் ஹிந்து மித்தாலஜி படி பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரமும் சேம் விஷயத்தை தான் சொல்லுது, த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது அவர் பேர்ல அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஆள் பார்க்க அவர் கையில எந்த வெப்பன்ஸும் பெருசா இருக்காது. பட் அவர் பேர்ல அவர்கிட்டயே உலகத்தை அழிக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்கு, பிரம்மாஸ்திரம். செகண்ட் நம்ம பார்க்க போறது லார்ட் விஷ்ணு, காக்கும் கடவுள், காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். விஷ்ணு அவர்கள் கையில பார்த்தீங்கன்னா பல ஆயுதங்கள் இருக்கும். அதுல அவரோட முக்கியமான ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு நிறைய சயின்டிபிக் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்து மித்தாலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன சக்கரம் வந்து கெட்டதை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுதர்சன சக்கரம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப்லெஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள், இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மக்கள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, திருப்பி மறுஜென்மம் எடுக்கிறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. ஸோ இது வந்து நிரந்தரமா போய்கிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லை, இது வந்து ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் அந்த சர்க்குலர் ஷேப் சுதர்சனம் சக்கரம் வந்து இதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனம் சக்கரத்தை சுற்றி 108 ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும், கூர்மையான எட்ஜஸ் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை சுற்றி. இந்த 108 வந்து
நம்ம ஹிந்து மித்தாலஜி படி நிறைய விஷயத்துல ரிலேட் பண்ணலாம். இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வந்து ஒரு ருத்ராஜ மாலை வச்சுருப்பாங்க. அதில் வந்து 108 மாலை இருக்கும். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 108 வந்து நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட மேட்ச் ஆகுது. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். சோலார் சிஸ்டம்ல எர்த்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. எர்த்துலேருந்து நேரம் ஒரு கோடை வரையணும் சூரியன் கிட்ட. அந்த சூரியன்லேருந்து எர்த்துக்கிட்ட வரிசையா அது ஒவ்வொரு இதா வச்சோம்னா 107 சன் வைக்கலாம். அதை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 கிட்ட வருது. அதாவது 107.4 ரேஷியோல வருது சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி சுதர்சன சக்கரத்தை பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து அவரோட கையில வச்சு சுத்துற மாதிரி இருக்கும். சென்டர்ல சன் இருக்கும். சன்னை சுத்தி தான் எல்லா சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸும் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுதர்சனம் சக்கரம் வந்து சென்டர்ல விஷ்ணு அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சன் இருக்கிற பொசிஷன். அதை சுற்றி அந்த சக்கரங்கள் சுத்துறதை பார்த்தா சோலார் சிஸ்டத்தோட கம்பேர் பண்றாங்க. சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ண முடியுது நம்மளால இந்த விஷயம் மூலயமா. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த சுதர்சனம் சக்கரம் வந்து விஷ்ணு அவர்கள் கையிலேருந்து போயிருச்சுன்னா எதுக்காக போச்சோ அந்த விஷயத்த செய்யாம திரும்ப அவர் கைக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அவர் கையிலேருந்து அந்த சுதர்சனம் சக்கரம் போயிருச்சுன்னா அந்த அசுரனை அழிக்காம அந்த செயலை முடிக்காம திரும்ப வராது. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை முடிக்காம திரும்ப வரக்கூடாது அப்படின்றத இந்த சுதர்சன சக்கரம் வந்து ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்க. இந்த வெப்பன் வந்து நாட் ஓன்லி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் பர்பசஸ். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. இன்னும் நிறைய சயின்டிபிக் ப்ரூஃப் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கு, அதுல வந்து ஒரு நிறைய சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் ப்ரூஃபா நிறைய பேர் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. अनकंट्रोलेबल आरपीएम के साथ घूमते सुदर्शन चक्र को कंट्रोल करने वाला उनसे बढ़कर काइनेटिक इंजीनियर. மூணாவதா நம்ம பார்க்க போறது லார்ட் சிவா, த காட் ஆஃப் டெஸ்ட்ராயர். ஸோ இது ஏன் அப்படி கை வச்சிருக்கேன்னா, சிவனோட கையில இருக்கிற வெப்பன் திரிஷூல் இப்படிதான் இருக்கும். 3 ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஷ்ணு அவர்களுக்கு வந்து பல வெப்பன்ஸ் யூஸ் பண்றாரு. அதுல சுதர்சன சக்கரம் தான் மெயின் வெப்பன் அப்படின்னு பார்த்தோம். பட் இவர் சிவாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கையில இருக்கிறது ஒரே ஒரு வெப்பன் திரிஷூல் தான் இருக்கும். சில அவதாரங்கள்ல கொஞ்சம் வெப்பன்ஸ் இருக்கா சொல்றாங்க. பட் மெயின் அவதாரத்துல அவர் கையில இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி வெப்பன் திரிசூல். இந்த திரிசூல் வந்து ஏன் இந்த ஒரு வெப்பன் இருக்குன்னா, காட் ஆஃப் டெஸ்ட்ராயர்னா அவர் கையில நிறைய வெப்பன்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ஒரு வெப்பன் எல்லா வெப்பனுக்கும் ஈக்குவல் அப்படின்னு ஹிந்து மித்தாலஜில சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திரிசூல்ல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3 ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கையில இருக்க திரிசூலம் வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேஷன், பிரிசர்வேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. இதையும் இந்த வெப்பன் பண்ணும். இந்த வெப்பன் வந்து இந்த 3 குணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்வ, ரஜஸ், தமஸ். சத்வனா குட்னஸ், ரஜஸ்னா பேஷன், கருணை, தமஸ் அப்படின்னா இக்னோரன்ஸ், அறியாமை. இந்த 3 குவாலிட்டியும் இயற்கையாவே கண்டிப்பா மனிதர்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். சிவன் வந்து மனிதர்களோட இந்த குணத்தை ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியா வைக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம், ரொம்ப நல்லவரா இருக்காரு, பொழைக்க தெரியாதவர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கருணையா இருந்தாருன்னா இளிச்ச வாய அப்படின்னு சொல்லிடுவோம். ரொம்ப அறியாமையா இருந்தா இவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்கணும், கருணை மனப்பான்மையும் இருக்கணும், அதோட சின்ன அறியாமை இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 3த்தையும் ஸ்டேபிளா அவர் கையில இருக்க திரிசூலை வச்சு ஹோல்ட் பண்றாரு அப்படின்னு சில ஸ்கிரிப்சர்ஸ் படி சொல்றாங்க. சிவன் கையில இருக்கிற திரிசூல இன்னைக்கு இருக்கிற ஒரு வெப்பனோட ரேட் பண்ணலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2020 கோவிட் டைம்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் LAC அதாவது பார்டர்ல ஒரு சண்டை நடந்துச்சு. கேல்வான் வேலி சண்டை நடக்கும் போது நம்ம சைட்லயும் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்தாங்க, சைனா சைட்ல நிறைய சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. இது வந்து வேர்ல்டு வைஸ் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணும்போது நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாரும் கையில வந்து ராடு, இரும்பு வயர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஏன்னா அது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அங்க வந்து யாருமே எந்த வெப்பன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால கையில கிடைக்கிறத வச்சு சண்டை போட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து புதுசா நிறைய வெப்பன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான வெப்பன் வந்து திரிசூல் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அச்சஸ்லா அப்படியே சிவன் கையில இருக்கிற திரிசூல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் லீத்தல் வெப்பன் சொல்றாங்க. பார்டர்ல இருக்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து
கன்னோ வேற எந்த லீத்தல் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஹிந்து மித்தாலஜிலேருந்து டிரைவ் பண்ணி இப்போ சோல்ஜர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்டர் ஏரியாவில். நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் சிவன் கையில் இருக்க வெப்பன்ஸ் வந்து அழிக்கிறதுனா அது எதை அழிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இக்னோரன்ஸ் அழிக்கிறதுக்கு, நம்மளுடைய அறியாமை நிறைய அழிக்கிறதுக்கு, நம்மளுடைய கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு தான் மெயினாக அந்த வெப்பன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ஹிந்து மித்தாலஜி படி சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகுது காடஸஸ் துர்கா, ஒன் ஆஃப் த ஃபியர்ஸான காட் இன் ஹிந்துயிசம். துர்கா அவங்கள பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்க கையில 10 கையிலையும் 10 வெப்பன்ஸ் வச்சு ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அவங்க கையில இருக்க வெப்பன்ஸ்ல வந்து அவங்கள்ட்ட திரிசூல் இருக்கும், சுதர்ஷன சக்கரம் இருக்கும், வார்ட் இருக்கும், இன்னொரு கையில கதை இருக்கும், இந்திரா கையில இருக்கிற வஜ்ரம் இருக்கும். நம்ம யோசிக்கலாம், அதாவது ஹிந்துயிசம்ல ஃபீமேல் காட் அவங்க கையில இவ்வளோ வெப்பன்ஸ் இவ்வளோ ஆக்ரோஷமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பொதுவா அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதர்ஹுட்னாலே அதானே, குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே பாஞ்சிட்டு வந்து காப்பாத்துறது ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் வருவாங்க. காடஸஸ் துர்கா வந்து ஒரு மதர்லி காடா பாக்குறாங்க ஹிந்துயிசம்ல. அதனாலதான் அவங்க கையில இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு அவங்க சில்ட்ரன்ஸை காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அது வெறும் வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது, அதுல நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு இந்த டாபிக் இன்னைக்கு சூஸ் பண்ணலாம், முக்கியமா இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யூரோப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அரேப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், கடவுள் பேரை வச்சு இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது, இன்க்ளூடிங் நம்ம நாட்டிலையும் சரிதான். இப்ப கடவுள் பேரை சொல்லி ஒரு கோயில் இடிக்கிறாங்க, இன்னொரு கடவுள் பேரை சொல்லி இந்த கோயில் அட்டாக் பண்றாங்க, எல்லாமே கடவுளின் பேருகளை தான் நடக்குது. நம்ம இந்த டாபிக் எடுத்தது அதான் முக்கியமான ரீசன். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் பயன்படுத்தணும், பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு பீஸ்க்காக ஒரு விஷயத்த பயன்படுத்தலாம். எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் டிஸ்ட்ரக்ஷனுக்காக பயன்படுத்த கூடாது. அதுதான் நம்மளோட டாபிக்கோட ஒன் அண்ட் ஒன்லி எய்ம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட வரும். ஓகே, அது வரைக்கும் பாய் பாய்.